அவன் நடிப்பான் சார், நல்லவனே கிடையாது. எல்லாம் வெளி உலகத்துல நடிப்பான். ஒரு புது கேட்டகரியை உருவாக்குனாங்க. சேலத்துல இருந்து மாம்பழத்துக்கு வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. மாம்பழத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா மட்டன் 1 கிலோ எடுப்பாரு, செய்வாங்க, உட்காருவோம். அப்போ மட்டன் 1 கிலோல 3/4 கிலோ அவன் தட்டுல தான் இருக்கும். இவன் வந்து தவிட்டு போனேன் அவங்களுக்கு கொடுத்துருவேன் இப்போ அப்படின்றாங்க. என்னையும் சொல்லியிருக்கானுங்க. அதுக்காக தான் பல பேரை கேட்டேன் நான். என்ன இந்த தவிட்டுக்கு வாங்கினதா சொல்லியிருக்காங்க. சம்சா செஞ்சு கொடுக்கல, ஒரு புரோட்டா செஞ்சான், புரோட்டா செஞ்சு கொடுக்கல. நீங்க அவங்க அம்மாவா மாமியாரா? இல்ல சார், ஏன்னா நீங்க அடிக்கடி கேட்பாங்க எப்படி உள்ள தலைப்புகள்லாம் பிடிக்கிறீங்க இப்படிதான். ஆனா இந்த டாபிக் இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக் கடுப்புல உருவானது. ஏனே மனுஷனுள்ள பாரத்தை மத்தவங்க சொன்னா தன்னை கவலை குறையும். ஆக்சுவலா போன வாரம் ஒரு எபிசோட பண்ணி அந்த எபிசோட்ல இருந்து கிடைத்த தாக்கத்துல அடுத்த வாரமே அதை தலைப்பாக்குனது இதுதான் முதல் முறை. வெரி குட் வெரி குட். கலக்குங்க சார், கலக்குங்க. கடுப்பாகக்கூடிய இளைய பிள்ளைகள் எல்லாம் இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பக்கம் அம்மாக்களும் மூத்த மகன்களும் இருக்காங்க. லெப்ட் கண் எனக்கு, ரைட் கண் இவனுக்கு. அச்சு பிசுறாம அடிப்போம்டா. என்னது கண்ணையா? வந்துட்டியா? இப்படி மூத்த பையன் கதை வந்து நிறைய சொல்லுவாங்க. அண்ணன் கதைகள்ல என்னென்ன கதைகள்லாம் கேட்கறப்ப கடுப்பா இருக்கும். சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யற சொல்லுங்க. அண்ணா பாரு எப்படி படிக்கிறான். அப்பாவும் அம்மா சொல்லுவாங்க, நீ எல்லாம் குப்பத்தொடியில இருந்தா நாங்க எடுத்துட்டு வந்தோம். அண்ணா வந்து சொல்லுவான், குப்பத்தொடியில தான் உன்னெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இப்போ எங்க? ஐயோ கடவுளே, என்ன சோதனை முருகா. இந்த டைப்பூச எஃபெக்ட் எல்லாம் இங்க போடாத. நீங்க சின்ன வயசா இருக்கல எவ்வளவு நாள் வரைக்கும் இதை நம்புனீங்க? ஒருவேளை நம்மள குப்பத்தொட்டில தான் எடுத்துட்டு போய் அழுவோம்ல. ஒரு 9th வரைக்கும் நம்ம 9th வரைக்குமேவா? ஆமா. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? அது குப்பை தொட்டில இருந்து தான் மாத்தினாங்கன்னாங்க. என்னைய பெட்லயே மாத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க. பெட்லயே என்னைய மாத்தி கூட்டு வந்துட்டாங்க. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருப்பா. 5 வயசுக்குள்ளேயே அண்ணன் வந்து நிறைய விஷயம் பண்ணிருப்பான். அவனை வந்து எப்படின்னா அவனை ஒரு பயங்கரமான ஒரு செலிபிரிட்டி மாதிரி தான் சின்ன வயசுல இருந்தே பார்த்தாங்க. இந்த பஸ் அடிக்கல வச்சிருப்பாங்களே, அதெல்லாம் காமிக்கும் போது ஓ நாமளும் இவங்க வீட்டுல இருந்தா பிறந்தோன்ற ஒரு உறுதி வரைக்கும். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்கன்னு. உங்களுக்கு அப்பா அம்மா வேற யாரோ உங்களை பெத்துட்டு மாத்திட்டாங்க. நீங்க எவ்வளவு வருஷம் வரைக்கும் நம்புனீங்க? அதை 5th வரைக்கும் நம்ம 5th வரைக்கும் நம்புனீங்க. அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். ரொம்ப சின்ன வயசுல அண்ணன் வந்து என்னை அடிச்சிட்டானா எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. நான் ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டேன். இதோ உங்க வீட்டு பையனா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா நீங்கன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நம்புனேன் அந்த விஷயத்த. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. ஒரு புது கேட்டகரியை உருவாக்குனாங்க. சேலத்துல இருந்து மாம்பழத்துக்கு வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. மாம்பழத்துக்கு அப்டேட்டடா இருக்கீங்களே தம்பி. தேங்க் யூ யுவர் ஆனர், தேங்க் யூ. ஒருவேளை வாங்கிருப்பாங்களோங்கிற ஒரு டவுட் வந்து இப்பயே லைட்டா சில நேரத்துல அந்த ஓரவஞ்சனைகள் நடக்கும் இல்லையா, அப்ப நேரத்துல தோணும். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சரி ரைட் என்னவா இருந்தாலும் இதுதான் வீடு ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறது அந்த விஷயத்த. நானும் 5வது படிக்கிறவர்களும் அது நம்பிட்டு இருந்தேன். என்ன உங்களுக்கு என்ன கதை சொன்னாங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஏதாவது பிரச்சனை பண்ண அப்படின்னா இவன் வந்து தவிட்டுக்கு வாங்கினேன் அவங்களுக்கு கொடுத்துருவேன் இப்போ அப்படின்றாங்க. 6th அப்புறம் தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு. ஏன்னா அப்பாவோட ஃபேஸ் மாதிரி இருக்கு, அவங்க அப்பாவை போலவே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டம் யானா. உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாமா இருக்கடா மச்சான். சின்ன வயசுல அண்ணன் தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னு? உன்னை வந்து கீழே கடந்து தான் எடுத்துட்டு வந்தோம். ஆமா எனக்கு தெரியுது நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு. நக்கலு சின்ன வயசுல நம்புனேன், இத இன்வெஸ்டிகேட் பண்ணேன். எந்த பயனும் இல்ல. என்ன இன்வெஸ்டிகேஷன்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. 7 பெரியமாட்டையும் போய் கேட்டேன், 2 மாமா எல்லாத்தையும் போய் கேட்டேன். ஒரு கட்டத்துல அவங்க எல்லாரும் என்னைய வச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அவனுக்கு பிள்ளையே கிடையாது. ஐயோ என்ன சார் உங்க பொழப்பு இப்படி ஆயிடுச்சு? சோ அப்ப எல்லாரையுமே பெக்க எடுத்துட்டு வந்தது, தவிட்டுக்கு வாங்கினது, கருவாட்டுக்கு வாங்கினது சுத்தமா வேல்யூ இல்லாம அப்படி இருக்கு. நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா. அட என்ன நீங்க என்னையும் சொல்லியிருக்கானுங்க. அதுக்காக தான் பல பேரை கேட்டேன் நான். என்ன இந்த தவிட்டுக்கு வாங்கினதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். வை பிளாக்? சேம் பிளாக். ரொம்ப அநியாயம் பண்றாங்க இந்த விஷயத்துல எல்லாம். நான் அந்த வீட்டு புள்ளதான். ஆனா அண்ணனுக்கு பண்ற இந்த விஷயத்தை பார்க்கல எனக்கு ஒரு அநியாயம் நடக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு எங்கெல்லாம் தோணும். பல இருக்குதே, எதை சொல்றது? ஊருக்கு கிளம்பையில அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் மடிக்க வைக்க சொல்லிட்டாங்க. அவன் பாட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கான். இட்ஸ் ஆல் ஃபேக்ட். நம்ம கையில எதுவும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். ஏன் அவரை வேலை வாங்குறீங்க? பெரிய பையன் வெளியூர்ல வேலை பார்க்கான். பொங்கலுக்கு இப்பதான் வாரம் வந்திருக்க நேரம் ரிலாக்ஸா இருக்கட்டுமே, இவன் நம்ம கூட தான் இருக்கான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே அவன் ஃப்ரீயா இருக்கான். ஒரு நாள் நீ போய் எடுக்க மாட்டேடா? போறேன் தான் நான் சொன்னேன், அப்பா தான் ரெஸ்ட் எடுனாரு. அவனுக்குள்ள ட்ரெஸ் நம்ம துவைச்சு வச்சு காய போட்டோம்னா நான் துவைக்கிறேன், அவனை துவைக்க கூட நான் சொல்லல, மடிக்கதான். அத வேற சொல்லுவியப்ப. ஆமா, இது நியாயமாடா அநியாயம்? மகனே நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. அவன் ட்ரெஸ் அவனை துவைங்கிறேன், அவன் துவைக்கான். ஒரு சில சமயம் நான் துவைக்க தான் செய்வானே தவிர காயெல்லாம் போட மாட்டான். சில நேரம் துவைக்க சொல்லுவாங்க அவன் ட்ரெஸ். அவர் ட்ரெஸ் வேற. அப்படிலாம் கிடையாது. சரி அண்ணன் ட்ரெஸ் துவைச்சாதான் என்ன? கேள்வி கேட்க மாட்டாங்க. அவன் சொல்லுவான், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, வீட்டுல நைட் வர 7:30 மணி ஆனா அவன் 1 மாசம் ட்ரெஸ் கொண்டு வருவான் சார்.
ஒரு மாசம் ட்ரெஸ் கொண்டு வந்து 2 நாள் அம்மா உட்காந்து துவைச்சிட்டு இருப்பாங்க. டேய் நல்லா சேட்டு மகமா இருந்துகிட்டு எவ்வளவு சேட்டை பண்ணிருக்கடா. நீங்களும் சொல்ல வேண்டியதானே எனக்கு டயர்டா இருக்குமான்னு. அம்மா பாவமா இருக்குல்ல சார். சம்சா செஞ்சு கொடுக்கல, ஒரு புரோட்டா செஞ்சான், புரோட்டா செஞ்சு கொடுக்கல, இன்னார வரை செஞ்சு கொடுக்கல. நீங்க உங்க அம்மாவா மாமியாரா? இல்ல சார், நக்கல்யா அவனுக்கு. இப்போ காலேஜ் ஜாயின் பண்றான், அவனுக்குலாம் வந்து ஃபேமிலியா போய் காலேஜ் சேர்த்து விட்டாங்க. அது எனக்கெல்லாம் காலேஜ் அட்மிஷன் வாங்கிட்டு எங்க அண்ணனோட ஃப்ரெண்டை நான் கூட்டு போய் வாங்குறேன். வேதனை அவமானம் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகும்போது தாத்தா பாட்டி எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க, வந்து அவனை ஏத்தி அமுச்சு விடுறத பாக்குறாங்க. சாமி இன்னிலிருந்து எங்க பிள்ளை காலேஜ்ல போய் படிக்க போய் சாமி, அதுக்காண்டி என் குலசாமி எல்லாம் கும்பிட்டு உபதி அடிச்சு துப்பாக்கி சுடு நடத்தி வழி அனுப்ப வந்திருக்கு சாமி. இல்ல சார், ஃபர்ஸ்ட் குழந்தைன்னும் போது ஒரு பாசங்கள முதல்ல காலேஜுக்கு போறாரு அவரு. இவர் வந்து ஏற்கனவே 3 வருஷம் படிச்சு விட்டு காலேஜ் போனாரா? நானும் டீச்சர், ஸ்கூல் இருந்துச்சு, அதனால லீவ் போட முடியாது அந்த டைம்ல. அவர் காலேஜ் போறப்ப டீச்சரா இல்லையா நீங்க? ஐயோ எல்லா பக்கம் அணக்கட்டுறான். இல்ல சார், குழந்தைய கொஞ்சம் நாங்க வெகிலியா வளர்த்துட்டோம் சார், அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்ற பயம் சார் எங்களுக்கு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அவன் நடிப்பான் சார், நல்லவனே கிடையாது. எல்லாம் வெளி உலகத்துல நடிப்பான். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நல்ல மாதிரி நடிப்பான், ஆனா அவன் என்னோட மோசமானவன் சார். அவன் இறக்கத்தோட மோசமானவன் தான், ஆனா வெளியே தெரியாது. வெளியே இருந்தா விளக்கு திருடுவா, உள்ள இருந்தா செம்ப திருடுவா. மகா மோசமான பையங்க. நாங்க வந்து உண்மையா இருப்போம் சார். இப்ப வெளியே போனா எங்க அப்பா சொல்லுவாரு முடி வெட்டுறான்னு. நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வெட்டிடுறேன். ரஜினி ஸ்டைல வெட்டி விடுனா இப்படி மொட்டை அடிச்சு விட்டிய. செல்ல மாதத்துல குழந்தை கட்டிங் பாருங்க, அவன் கட்டிங்க பாருங்க. அதுதான் சொல்றாப்ல. சொன்னா கேப்பா சார் இவன், அவன் சொன்னா என் இஷ்டம் தான் அப்படின்னுவாரு. தம்பி குலதெய்வத்துக்காக நேர்ந்து விட்ட முடி எப்படி வச்சிருக்கான் பாத்தியா? இப்போ ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பிசினஸ் பேரு எல்லாமே அந்த பேர்ல தான் சேர்ப்பாங்க. வாண்டடா வெளிய போய் எத்தனை பிரச்சனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க. சின்ன வயசுல இருந்து நல்ல டேலண்ட், நல்லா படிப்பான். 10th 490 மார்க் ஸ்கூல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? வழக்கமா அந்த மூத்த பையனை புகழ்றது என்ன ஆனாலும் சரிதான் போடுது. இவன் வந்து நம்ம என்ன பண்ணாலும் கேட்பான் சார். இவன் எப்படி ட்ரெஸ்ஸிங்க பாருங்க, அவன் ட்ரெஸ்ஸிங்க பாருங்க, எதிரியா கையில மணி பாருங்க, கம்மல்லாம் போட்டுருந்தான் சார். கைடி டைம் இப்போ உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் கூட நாங்க தான் ஹெல்ப் பண்ணுவோம். அவன் வந்து பெரிய ஆள் மாதிரி அவனை வந்து வீட்டுல எப்படின்னு பாப்பாங்கன்னா, வருவான், சாப்பிடுவான், சோஃபால கால் மேல காட்டு போட்டு உட்காருவான். ஆனா ஒரு வார்த்தை யாரும் சட்டப்பே பண்ண மாட்டான். இது ஒரு மௌன சாட்சின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கே உள்ளுக்குள்ள தெரியும், நம்மள கொஞ்சம் ஓவரா தான் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு. இது நியாயமா? நியாயம் இல்லையா? இதுக்கு விளக்கம் சொன்னா, அதாவது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்ல ஒரு 12 மணி நேரம் தண்ணி கட்ட கொண்டு வந்து கொடுப்பான் சார். இவன் அவன் உனக்கு ஆள் இருக்குது இல்ல, எழுந்து போய் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னுவான். என்ன ஆபத்துல உடனே ஓடியா. இல்லம்மா, நீங்க கேட்டு பெரிய குழந்தை செய்யறான், கேட்காமலே சின்ன பிள்ளை செய்யறான். அவன் செய்ய மாட்டான் சார். அவன் என் வாழ்க்கையில எல்லாரும் விளையாடுறாங்க, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் விக்கிற மாதிரி ஆக்டிங் கூட கொடுப்பேன் சார். சும்மா விக்கி கூட பாத்துருக்கேன். நடிக்காத, எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டே போயிடுவான் சார். அவன் நடிக்கிறியா? எங்கிட்டயே நடிக்கிறியா? இப்போ ஒரு வேலைனா உண்மையா எமர்ஜென்சினா தண்ணி குற அப்படின்னா தண்ணி எடுத்துடலாம். வெண்மிட்டி அவன் சிரிச்சுன்னு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பார்த்தோன்னே இதெல்லாம் என்ன சும்மா கேக்குறாங்களே. 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. ஆக்சுவலா அவர் தானே வெகுளியா வளர்ந்திருக்காரு, அதனால அவர் ஏமாறுவாரு. அவர் விவரமா தான் வளர்ந்திருக்காப்ல, அதனால அவர் ஏமாற மாட்டாப்ல. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? அவன் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறான், முடி வெட்டியாரன்றீங்களா? அவன் ஆசைப்படி அவன் இருக்கிறான் சார். அவனுக்கு தான் முக்கியத்தை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, டேய் இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? இதனால எனக்கு பழகி போச்சு. இந்த மாதிரி இவங்க சொல்ற மாதிரி இன்சென்ட் பண்ணி இருந்தா தான் டீசென்ட்டா இருக்கும். எனக்கு அது மாதிரி கோட்டு போடணும் ஆசை தான் எனக்கு. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. அவனு ஃப்ரீயா விட்டுட்டாங்க. ஃப்ரீயா விட்டாம எப்படி இருப்பான்? இப்படிதான் இருப்பான். அவ்வளவுதான். ஜாலியா இருக்கான். ஆக்சுவலா உனக்கு தானே ஜாலி. ஜாலியா இருக்க. எங்களோட வீட்டுல எந்த ஒரு கெஸ்ட் வந்தாலுமே அண்ணனுடைய சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் பண்ண அவார்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து இப்படி காட்டி அதுக்கே ஒரு செஷன் போகும். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்ல. நானும் அதே ஆனுவல் டேல டான்ஸ் ஆடி இருப்பேன், அதே ஆனுவல் டேல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதை பத்தி பேசுறதோ எதுவுமே இருக்காது. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இந்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா அப்பா போவாரு, மட்டன் 1 கிலோ எடுப்பாரு, செய்வாங்க, உட்காருவோம். அப்போ மட்டன் 1 கிலோல 3/4 கிலோ அவன் தட்டுல தான் இருக்கும். திங்கிற புள்ளைய பார்த்து கண்ணு வைக்க உன்ன மாதிரி ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அப்போ அதுல இவ்வளோண்டு. ஏங்க இது ரொம்ப அநியாயங்க சார். அவன் மட்டன் சாப்பிட மாட்டான்.
என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அந்த சிக்கன் வரப்ப உங்களுக்கு தான் கூடவா? அப்படி அதுவும் கிடையாது. அதுவும் கிடையாது. அதுவும் கிடையாது. அதுலயும் கொஞ்சம் தான் கிடைக்கும். என்ன இதுக்கு இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? இப்ப நம்ம என்ன பேசணும்? ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? இப்ப எதுக்கு அவன் சாப்பாட்டுக்கு வந்து அதுக்கு பதில் சொல்லுங்க. நிறுத்துங்க. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன். ராமாதான் அத்தனை கேள்வி கேட்கிறேன், கூட நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவன் ஒரு கேள்வி கேட்கறான், அதையும் கேட்க கூடாதுங்கிறீங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. எங்க அம்மா என்னைக்காவது எங்கேயா வெளியே போயிட்டு வந்தா கூட இவன் வந்து எங்க அம்மா கால் பண்ணி, அது எங்க அம்மாவே கேளுங்க. என்னைக்காவது நீங்க லேட்டா வந்துடும் போது உங்களுக்கு கால் பண்ணிடுறேன் கேளுங்களேன். என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டே தாயி? அவனுக்கு தெரியும் சார், நான் வந்துருவேன், அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க, லேட்டான ஃபங்க்ஷன் போயிருக்காங்க அப்படின்னு. இதான் எனக்கு டென்ஷனா இருக்குடா. ஆஹா, நம்ம பொறுமையை குச்சி விட்டு குத்தி பாக்குறாங்களே. இந்த மாதிரி அண்ணன் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? அண்ணன் வெயிட் பண்றேன்னா வெயிட் பண்ணுவாங்க. 2 மணி ஆனாலும் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னா உங்களால ஒத்துக்க முடியல. அதே மூத்த பிள்ளை சொன்னா வெயிட் பண்ணுவீங்களா இல்லையா? இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. நடந்தே கூட போயிருவீங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அவரை போட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல, சொல்ல மாட்டேன், பண்ண மாட்டீங்கல்ல. ஏன் அவருக்கு மட்டும் அதை பண்றீங்கன்னு கேக்குறாரு அவர். அது வந்து இப்ப பெரிய பிள்ளை மனசு நோக கூடாதுன்னு நீங்களே இவ்வளவு கான்சியஸா யோசிக்கிறீங்களே, அது மாதிரி அவன் மனசு நோகுதுன்னு சொல்றவனுடைய மைண்டை ஏன் நீங்க ரீட் பண்றது இல்லைன்னு தான் கேள்வியே. அது அனாவசியம். அது இந்த ஸ்டைல் இப்ப புதுசா இருக்குல்ல சார், கட் பண்ணிட்டு இந்த பக்கம் தூக்கி விட்டேன். நான் பண்ணிட்டு வந்தேன், அம்மா ஒன்னும் சொல்லல. அண்ணன் பண்ணிட்டு வந்துட்டான், அழுதுட்டாங்க. நீ இந்த மாதிரி போகாத கண்ணு, அவன் தான் அப்படி போயிட்டான். நான் ஏதோ நாசமா போன மாதிரியே பேச வேண்டியது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும். சார் அவன் இப்படி எல்லாம் வந்து இங்க பேசுவான்னு எனக்கு தெரியாது சார். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.